டிவியை பார்த்தாதான் செய்தி எல்லாம் கொடூரமா இருக்குன்னு பேப்பரை வாங்கிட்டு வந்து பார்த்தா இது அதுக்கு மேல இருக்கு. என்ன தலைவரே, பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல? இல்லையே, இட்லிக்கு மாவுல அரைச்சிக்கிட்டு இருக்கேன். வந்து உட்காரு. என்ன, சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆமா தலைவரே, நீங்க சொன்ன மாதிரியே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். கணக்கு போட்டியா? எவ்வளோ வருது? எல்லா கணக்கும் போட்டாச்சு. பஸ்ஸுக்காரங்களுக்கு ஹோட்டல்காரங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் அடித்து பேசியாச்சு. மொத்தத்தில் பார்த்தா கடைசியில் இப்போ ஊட்டிக்கு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 1500 வருது. அவ்வளோ வருதா? கணக்கெல்லாம் இந்த ஃபைலில் எழுதி வச்சுருக்கேன், வேணா பார்த்துக்கோங்க. கொண்டா பார்க்கேன். ஏன்னா நம்ம துட்டை கூட போட்டுடலாம், மக்கள் துட்டை நம்ம ஏமாத்திடக்கூடாது. பார்த்தியா? அதெல்லாம் கணக்கு கரெக்டாக இருக்கும், எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஹோட்டல்காரங்கிட்ட சொன்னியா? எல்லாருக்கும் நல்ல ரூமாக போட சொன்னியா? அதுதான் தலைவரே, ரூம் 5 தான் இருக்கு, வேணா வாங்க பார்த்துக்கிடுவோன்னு சொல்லியிருக்கான். இல்லைல்ல, 5 ரூம்லாம் காணாது, வேற ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து போட்டு விட்டுரு. அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கிட வேண்டியதானே? ஊரில் ஆளுக்கு கூட்டம் கூடிக்கிட்டே போகுது, 5 ரூமில் எப்படி தங்க முடியும்? ஒரு 8 ரூமு 10 ரூமு இருந்தால் தான் சரியாக வரும். 2 குடும்பத்தை சேர்த்து ஒரே ரூமில் போட்டு அடைக்க வேண்டியதானே? அது செய்யலாம்ல. இந்த செல்வி ராதாலாம் வந்தாளுகன்னு வச்சுக்கோயேன், அவளுகெல்லாம் தனித்தனியாக வருவாளுக, பிள்ளைய மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு. அவளுகெல்லாம் 2 குடும்பம் 3 குடும்பம்னு சேர்த்து கூட போடலாம். ஆனால் இந்த லட்சுமி குடும்பம் மாலா குடும்பம்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இவளுக்கு ஏற்கனவே பெரிய குடும்பமாக இருப்பாளுக. இவளுகளை கொண்டு நம்ம சேர்த்து போட்டோம்னு வச்சுக்கோயேன், சண்டையில் தூட்டுருவாளுக. சரி சரி, அப்போ அந்த மாதிரியே ரூம் போட்டுருவோம். எத்தனை குடும்பம் இருக்குன்னு எண்ணிட்டு யார் யார் எங்கே போடணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரூம் போடுவோம். சரியில்ல, அப்போ 1500 வருதுன்னு எல்லார்ட்டையும் சொல்லிடுதியா? அதையும் நானா போய் சொல்லணும்? பிறகு நீ எதுக்கு இருக்க? சும்மா சுற்றிட்டாலே இருக்கியோ? ஒழுங்கு போய் சொல்லு. சொல்லுதேன், காலங்காத்தால எந்திரிச்சு வீட்டுக்கு வந்திருக்கேன், ஒரு காப்பி தர மாட்டீரா? என் பொண்டாட்டி தூங்கிக்கிட்டு இருக்கா, நானே பேப்பர் படிச்சுட்டு இனிமேல் தான் டீ கடைக்கு போய் காப்பி குடிப்புமா டீ குடிப்புமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவள் எந்திரிச்சாத்தான் காப்பி போட்டு தருவா, அவளை போய் எழுப்ப முடியாது, எழுப்புனா பேய் மாதிரி ஆடுவா. அதனால நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு எங்கே காப்பி கொடுக்க? என்னல எந்திரிச்சிட்ட, அடுப்பங்கரையில் போய் காப்பி போட்டு கொண்டு வர போறியா? நான் எதுக்கு உங்கள் வீட்டு அடுப்பங்கரையில் போய் காப்பி போடணும்? நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகாதல, வீடு வீடாக போய் சொல்லு. எல்லா வீட்லேயும் போய் 1500 வருதுன்னு சொல்லு, எங்கே போக போகிறோன்னு சொல்லு. இப்போமே சொன்னாதான் அவளுக்கு துட்டு தருவாளுங்க. எல்லார்ட்டையும் சொல்லணும், அவ்வளோதானே? ஃபோன் அடித்து சொல்லிடுறேன். இல்லை கிறுக்கு போயில, இதுக்கெல்லாம் ஃபோன் அடித்து சொல்லக்கூடாது, எல்லா வீட்லேயும் போய் நேரில் சொல்லு. எல்லா வீட்டுக்கும் போகணுமாக்கும்? சரி போகிறேன். இந்த டூர் வேலையை பூரா ஒழுங்காக கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு 1 மாதம் சம்பளம் எக்ஸ்ட்ரா தாரேன். உள்ள சம்பளத்தையே ஒழுங்காக கொடுக்க காணும், இவர் எக்ஸ்ட்ரா சம்பளம் தர போகிறாராம். ஆளையும் மண்டையும் பாரு. போய் வேலையை பாரு. பேசாமல் சிம்ரனை கூட்டிகிட்டு எல்லா வீட்டுக்கும் போயிட வேண்டியதான். நீ என்ன கல்யாணம் முடிஞ்சு விருந்துக்கா போகிற? அந்த பிள்ளையை எங்கேயாவது உன் கூட பார்த்தேன், அவ்வளோதான். நீ ஒழுங்க, நீ மட்டும் தனியாக போ. மனசுக்குள்ள தானே நினைச்சேன், அது எப்படி இந்த மனுஷனுக்கு கேட்டுச்சு? தாத்தா, பொக்கவாய் தாத்தா, வீட்டில் இருக்கீரா? என்ன ஆளை காணும்? சரி உள்ள போய் பார்ப்போம். யோ தாத்தா, எங்கேயா போயிட்டீரு? வீடை மட்டும் நல்லா பெருசாக கட்டி வச்சிருக்கீரு, வீட்டில் இருக்க தெரியாதா? சரி, தாத்தா இல்லைன்னா பாட்டி இருக்கான்னு பார்ப்போம். பாட்டி நடு வீட்டுக்குள்ளே தான் உட்காந்து காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்காக்கும். வேண்டாம் பாட்டி, டூர் விஷயமா பேச வந்திருக்கேன். பால் பூரா வித்து போச்சே, உங்க வீட்டுக்கு காலையிலே பால் கொடுத்துட்டேனே, இப்பதான் மிச்சம் இருந்த பாலை காப்பி போட்டுட்டு வந்தேன். இப்போ பால் கேக்க, நான் பாலுக்கு எங்க போக? இனிமே சாயந்தரம் தான் பால் கறக்க முடியும். பால் வேண்டாம் பாட்டி, டூருக்கு போறத பத்தி பேச வந்திருக்கேன். அப்படியெல்லாம் உன் இஷ்டத்துக்கு நினைச்ச நேரத்துக்குலாம் போய் பால் கறக்க முடியாதுப்பா. காலையிலயும் சாயந்தரமும் மட்டும்தான் மாடு பால் தரும். ஏ கடவுளே, எனக்கு பால் வேண்டாம், டூருக்கு 1500 கொடுக்கணும், அதை சொல்லதான் வந்திருக்கேன். முட்டையா வேணும்? முட்டை நேத்து தான் இருந்த முட்டையை பூரா மாலா வீட்டுக்கு பறக்கி கொடுத்து விட்டேன், முட்டையும் இல்லையே. விளங்கும், பாட்டி காது மிஷினு மாட்டல போல. காஞ்ச துணி எடுக்கணுமா? மழை பெய்யுதாக்கும்? இப்பதான் பார்த்துட்டு வந்தேன், வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு, நீ என்ன மழை பெய்யுதுங்க?
சரி, நான் போயிட்டு பெறவாட்டி வாரேன். தாத்தாட்ட வந்து பேசிக்கிடுதேன். இவகிட்ட எல்லாம் பேச முடியாது. என்ன செல்லத்தாய் மவனே, வந்துட்டு நீ பாட்டுக்கு போற? பால் முட்டையும் இல்லைன்னு கோவம் வந்துட்டோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் போயிட்டு வரேன். எப்ப இந்த தலைவர் டூரை பத்தி ஒண்ணும் சொல்லலையோ? எவ்வளவு கொடுக்கணும் என்ன ஏதுன்னு ஒண்ணும் சொல்ல மாட்டேக்காரு. நீ என்னடானா பாலுன்னு இப்படி அலையுத? நான் எப்ப டூருக்கு போறதுக்கு காசு கொடுக்க? இவ்வளவு நேரம் கழுதையா கத்தி இருக்கேன், அப்பெல்லாம் காது கேட்கல. இப்போ மட்டும் டூரை பத்தி பேச வந்துட்டாங்க. தலைவர்கிட்ட கேட்டுட்டு வாப்பா, எந்த ஊருக்கு போகணும், எத்தனை நாள் போகணும், எவ்வளவு கொடுக்கணும், என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்து சொல்லு, சரியா? சொன்னா மட்டும் கேட்டுறவ போது. ஏல, ஒரு வயசான மனுஷி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லுதே. மாமா, ஒவ்வொரு தடவையும் நீங்க மட்டும் வரீங்க, அத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வரலாம்ல? என்னத்த சொல்ல மாப்பிள்ள, எனக்கும் கூட்டிட்டு வரணும்னு ஆசையா தான் இருக்கு. அவளை கூட்டிட்டு வந்தா எங்க அக்காக்கும் அவளுக்கும் ஆகும் மடக்கி ரெண்டு சண்டை போட்டு மண்டையை உடைச்சிட்டு கிடக்கு. அதனாலதான் நீ அங்கேயே கடனை அவளை போட்டு வந்துருந்தேன். ஏல கோழி முருகா, நீ எங்க கூட டூருக்கு வரியா? ஊட்டிக்கு போறோம். ஊட்டிக்கு போகணும்னு ஆசையா தான் இருக்கு. இருந்தாலும் என் பொண்டாட்டிட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லுதானே. சரியான பொண்டாட்டிக்கு செத்த பைய, இப்படி பயந்து சாவாதல. ஒழுங்க வீரமா தைரியமான ஆம்பளையா இரு. சரிக்கா, இனிமே எப்படி வீரமா இருக்கேன்னு மட்டும் பாரு. ஏம்மா, டூருக்கு போறதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? இப்ப நம்மளே ஆரஞ்சு மண்டையை வந்து சொல்லிட்டு போனா, ஒரு ஆளுக்கு 1500 ரூபாயாம். 10 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அரட்டி கேட்டான். ஒரு ஆளுக்கு 1500 ரூபா? அப்படி பார்த்தோம்னா நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கோம். இந்த மாமா வேற வாரேங்காரு. இவரையும் சேர்த்து 5 ஆள் ஆயிட்டு 5 ஆளுக்கு 7500 ரூபால வருது. அவளை தொட்டு எப்படி கொடுக்க? ஏங்க, மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன வேணும்? உனக்கு எது ஈஸியா இருக்குமோ அதை செய்யுமாளா? அப்படியாங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே. அப்ப நான் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுருதேன், அதான் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்குன்னு அவ்வளோ ஈஸியா இல்லைம்மா. கொஞ்சம் நீயா செய்யற மாதிரி ஏதாவது ஈஸியா இருந்தா செய். ஈஸியா செய்யறதுக்கு என்ன இருக்கு? சரி, ஒன்று செய்யுவோம். லட்சுமி அக்கா வீட்டில் போய் குழம்பு வாங்கிக்கிடுவோம். நெட்டச்சி வீட்டில் போய் சோறு வாங்கிக்கிடுவோம். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆக மொத்தம் நீ ஒன்றும் செய்ய மாட்டே. எல்லா வீட்லையும் வாங்கி கதையை முடிச்சிடலான்னு பாக்கியா? ஒழுங்க போய் ஏதாவது சோத்த பொங்கு. எத்த நம்மளுக்கு சோறா முக்கியம்? டூருக்கு போறத பத்தி இவர்கிட்ட பேசுனீங்களா? பேசிட்டம்மா, நீயே கேட்டுக்கோ. ஏங்க, டூருக்கு போறதுக்கு காசு வேணும், எப்போ தருவீங்க? துட்டு என்ன இங்க விளையவா செய்யுது? ஒரு ஆளுக்கு 1500 ரூபாலாம் கொடுக்க முடியாதும்மா. அடுத்த வருஷம் பார்த்துக்கிடுவோம். என்னது, அடுத்த வருஷம் பார்த்துக்கிடலாமா? ஏங்க என்ன இப்படி சொல்லுதீங்க? இந்த வருஷம் ஊட்டிக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அடுத்த வருஷம் டூருக்கு போகலான்னு சொல்லுதீங்க. புரிஞ்சுக்கோமாளா, இந்த வருஷம் துட்டு இல்லை, சரியா? போக வேண்டாம். போன வருஷமும் இப்படித்தான் சொன்னீங்க. நான் யார்கிட்டயோ போய் கடன் வாங்கி தான் கொடுத்தேன். யார்கிட்டயோ எங்க வாங்கினேன்? நான் தானே கொடுத்தேன். முதல்லலாம் ஒரு குடும்பத்துக்கு 4000 சொல்லுவாரு. சரின்னு கடனை வாங்கி கொடுத்தோம். இப்போ ஒரு ஆளுக்கு 1500 ரூபா சொல்லுதாரு. அவளை தொட்டு கொடுக்க முடியாதுமா. ஏங்க இப்படி சொல்லுதீங்க? ஊர்ல எல்லாரும் டூருக்கு போவாங்க, நம்ம மட்டும் போவாம இங்க இருக்கணுமா? அடுத்த வருஷம் போவோம். ஊட்டி என்ன ஓடியா போகுது? ஏங்க, நான் வேணா யார்கிட்டயாவது துட்டு கேட்டு பார்க்கட்டா? அப்படி கடன் வாங்கி ஊருக்கு போய் சுற்றி பார்க்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. போய் வேலையை பாரு. ஏல, ஏமல அவளை அளவைக்க? அவள் அழுதுகிட்டே போறா பாரு. அதுக்குன்னு அவ கேட்கும் போதெல்லாம் கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தா கடனை எவன் கட்ட? வருஷத்துக்கு ஒரு தடவை டூருக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆசைப்பட்டு கேட்கா, போலாம்ல. வயசானவா, எனக்கே ஆசையா இருக்கு. அவ சின்ன பிள்ளை தானே, அவளுக்கு ஆசையா இருக்காதா? துட்டு இருந்தா நான் என்ன கொடுக்க மாட்டேன்னா சொல்லுதேன்? நான் ஒருத்தன் தானே இந்த வீட்டில் உழைக்கேன். கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வந்து வீட்டில் தானே கொடுக்கேன். அதுக்கு என்னல செய்ய? ஊர்ல எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போகும்போது நம்ம மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கணுமோ? ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு பாரு. முடியலன்னா பிறகு பார்ப்போம். சரி, பார்க்கேன். ஏம்மா, சோறு எப்பமா ரெடியாகும்? சீக்கிரம் தாமா, வயிறு ரொம்ப பசிக்கி. பிள்ளைகளா, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. நல்லா கரெக்டா வெந்தாதானே சாப்பாடு நல்லா இருக்கும். பாத்திமா, இன்னைக்கு சாப்பாட்டு வாசனை நல்ல கம அடிக்கி. சீ, என்ன ஒரு மாதிரி கெட்ட நாத்தம் நாறுது. இந்த அடுப்பு வேற ஒழுங்காவே எரிஞ்சு தொலைய மாட்டேக்கி. துபாய்க்காரனாச்சி, வாங்க தம்பி. என்ன எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எங்க வீட்டு சாப்பாட்டு வாசம் அப்படியே இழுத்துட்டு வந்துட்டோ. வாசமா இது? ஒரே நாத்தமா நாறுது. இதை போய் வாசங்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணாச்சி. தலைவர் ஒரு விஷயம் சொல்ல சொல்லி அனுப்பி விட்டாரு, அதனால தான் வந்தேன். தலைவர் எதுக்கு எங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டாரு? துட்டு எதுவும் கொடுத்து விட்டாரோ? அவர் எதுக்கு துட்டு கொடுக்க போறாரு? என்ன விஷயம் சொல்லிட்டு சீக்கிரம் போப்பா, நாங்க சாப்பிடணும், நேரம் ஆகுது.
ஏக்கா நம்ம ஊர்ல எல்லாரும் சேர்ந்து வருஷம் வருஷம் டூர் போவோம். அதே மாதிரி இந்த வருஷம் ஊட்டிக்கு டூர் போட்டிருக்கு. நீங்களும் வாரீங்களா? எங்களுக்கு இந்த டூர்லாம் பிடிக்காது, நாங்க எங்கேயும் வரல. எப்பா எப்பா ப்ளீஸ்ப்பா, டூருக்கு கூட்டிகிட்டு போங்கப்பா, ஜாலியாக இருக்கும். டூருக்குலாம் வேண்டாம் பிள்ளைகளா, பேசாம வீட்டில் கிடந்து சாப்பாடு தின்னுட்டு நிம்மதியா இருங்க. எப்பா போகணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா கூட்டிகிட்டு போங்கப்பா. எப்பா ப்ளீஸ்ப்பா கூட்டிட்டு போங்கப்பா, ஊட்டிக்கு போகணுன்னு ஆசையா இருக்குப்பா. போன தடவை தானே பிள்ளைகளா நல்ல கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்தீங்க, நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே. சரி ஆசைப்படுதீங்க, ஊட்டிக்கு டூருக்கு போவோம். சரி அண்ணாச்சி, அப்போ உங்கள் வீட்டில் 4 பேரா கணக்கு போட்டுக்கிடுது என்ன? ஒரு ஆளுக்கு 1500 ரூபா, 4 பேருக்கு 6000 ரூபா கொண்டு வந்து கொடுத்துருங்க. 10 வயசுக்கு கீழே இருந்தால் அரை டிக்கெட்டு தான். துட்டு கொடுக்கணுமா? துட்டு எதுக்கு கொடுக்கணும்? நாங்களாம் துட்டுலாம் கொடுக்க மாட்டோம். உன்கிட்ட இருந்தா வேணா கொடுத்துட்டு போ, நாங்க சும்மா தான் வருவோம். துட்டு கொடுக்கலன்னா பஸ்ஸுக்காரன் என்ன ஓசிலேயே கூட்டு போவான்? எல்லாரும் துட்டு கொடுத்தாதான் கூட்டு போக முடியும். என்னப்பா சொல்லுத? எங்ககிட்ட துட்டுலாம் இருக்காதே. எப்பா போக முடியாதுன்னு சொல்லிடாதீங்கப்பா, கண்டிப்பாக கூட்டு போயிருங்கப்பா. ஊட்டிக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. அண்ணாச்சி பிள்ளைகள் ஆசைப்படுதில்ல, கூட்டிட்டு போலாம்ல. நீ தான் துட்டு கேட்கியே, எப்படி கூட்டு போக முடியும்? துட்டு கேட்காம எப்படி அண்ணாச்சி இருக்க? எல்லா வீட்லேயும் சொல்லியாச்சு ஒரு ஆளுக்கு 1500 ரூபான்னு. உங்கள்கிட்ட மட்டும் சொல்லாமல் இருக்க முடியுமா? அதான் உங்களுக்கும் சொல்லிட்டேன். நீ 50 ரூபா 100 ரூபா கேட்டீங்கன்னா உடனே எடுத்து கொடுத்துருப்பேன். நான் எப்படி கொடுக்க முடியும்? என்கிட்ட 6000 ரூபா இல்லையே, என்கிட்ட வெறும் 40 ரூபா தான் இருக்கு. நான் எப்படி தரேன்? அதுக்கு என்ன செய்ய முடியும்? யார்கிட்டையாவது கடனை வாங்கி கொடுங்க. பிறகு ஊரில் எல்லாரும் டூருக்கு போவாங்க, உங்கள் பிள்ளைகள் மட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மாவா நிற்கும்? அதுவும் கரெக்டு தான். சரிப்பா பாப்போம், நாங்க நாளைக்கு வந்து சொல்லுதோன்னே. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். தம்பி வந்ததே வந்துட்ட, ஒரு வாய் சோறு தின்னுட்டு போயேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க 4 பேர் தானே இருக்கீங்க, எதுக்கு அண்டா வச்சு சோறு பொங்கிட்டு இருக்கீங்க? இந்த அண்டால சோறு பொங்கினாதான் எங்களுக்கு நல்ல 1 மாசத்துக்கு காணும். எங்க வீட்டுக்காரர் தான் இந்த அண்டாவை குப்பையில இருந்து எடுத்துட்டு வந்தாரு. சூப்பரா இருக்குல்ல? என்னது 1 மாசத்துக்கா? 1 மாசத்துக்கு சேர்த்தா சோறு பொங்குவீங்க? இப்போ அது பரவாயில்ல, நாங்க முதல்ல 3 மாசத்துக்கு சேர்த்து பொங்கி வச்சிருவோம். இப்போ இந்த 1 மாசமா குறைச்சிட்டோம். விளங்கும், 1 மாசத்துக்கு சோறு பொங்கி எப்படி அது நல்லா இருக்கும்? என்ன சாப்பாடு செய்தீங்க? பிரியாணியா? பிரியாணி இல்லப்பா, பிரியாணி தின்னு தின்னு போர் அடிச்சிட்டு இது வந்து கரப்பாம்பூச்சி கூட்டாஞ்சோறு. சீ, கரப்பாம்பூச்சி கூட்டாஞ்சோறா? என்ன தம்பி, பியார கேட்ட உடனே நாக்கில் ஏச்சி ஊறுதோ? என் பொண்டாட்டி நல்ல அருமையா சமைப்பா. இரு சோறு வேலை முடிய போகுது, ஒரு 5 நிமிஷம் இருந்தினா தட்டில் போட்டு சுட சுட தருவா, நல்லா தின்னுட்டு போப்பா. யாத்தாடி, எனக்கு வேண்டாம்ப்பா, நீங்களே சாப்பிடுங்க. சை, கரப்பாம்பூச்சியை வச்சு எப்படிமா சோறு பொங்கி திங்காக? வாந்தி வருது. நம்மளுக்கெல்லாம் அதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும், இவங்க அது சோத்துல போட்டுல திங்காக. எப்பா, இந்த அங்கிளுக்கு வேண்டான்னா விடுங்கப்பா, அவர்கிட்ட எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம டூருக்கு போகும்போது எல்லா சாப்பாடையும் பார்சல் கட்டி கொண்டு போயிடுவோம், சரியா? அங்கே போய் எல்லா ஆட்களுக்கும் ஆளுக்கு ஒரு பார்சல் கொடுத்துருவோம். நெடுவாளி அக்கா, வீட்டில் இருக்கீங்களா? காலையிலேருந்து போகிற வீட்டிலெல்லாம் ஒரே பைத்தியங்களா இருக்கு. எப்படித்தான் சமாளிக்க? இதுகளெல்லாம் இன்னும் ஊருக்கு வேற கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டு வரணும். தலைவர் வேற எல்லா பொறுப்பையும் ஏன்ட்ட கொடுத்துட்டாரு. இப்போ வர போகிறது என்ன பைத்தியமாக இருக்க போதோ தெரியல. ஏலே ஆரஞ்சு மண்டையா, வா வா, ஆப்பிள் பழம் திங்கியா? ஏக்கா அதெல்லாம் வேண்டாங்க்கா, தலைவர் டூரை பற்றி பேச அனுப்பி விட்டாரு. அதான் பஞ்சாயத்தில் பேசி முடிவெடுத்தாச்சுல்ல. ஆமாம், ஊட்டிக்கு டூர் போகணுன்னு முடிவெடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு 1500 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காரு. ஏ அப்பா, 1500 ரூபாயா? இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? ஏக்கா நான் என்ன செய்ய முடியும்? விலைவாசியெல்லாம் கூடி போயிட்டு பஸ்ஸுக்காரனுக்கு கொடுக்கணும், ஹோட்டல்காரனுக்கு கொடுக்கணும், பிறகு நீங்கள் சுற்றி பார்க்குற செலவெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் 1500 ரூபா. அப்படியால? சரி சரி, எங்கள் வீட்டில் 4 பேர் வருவோன்னே, எழுதிக்கோ. 4 பேருக்கு 6000 ரூபாக்கா. சரியில்ல, ராமு வரட்டும், வாங்கி தாரேன்ன. என்னைக்கு டூருக்கு போகுது? எல்லாரும் துட்டு கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா பஸ்ஸுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு கிளம்பிடலான்னு தலைவர் சொன்னார். அப்படியா? சரி, இன்னும் லட்சுமி அக்கா வீட்டு பிள்ளைகளுக்கு பறிச்ச முடியலல்ல, முடியட்டும், முடிஞ்ச பிறகு தானே கிளம்புவோம். ஆமாக்கா, எப்படி இன்னும் 10-15 நாள் ஆகும். சரியில்ல, நான் துட்டு கொடுத்துருதேன். எங்கள் அம்மா வீட்டில் போய் சொல்லிடுன்னு, அவங்களுக்கும் சேர்த்து நான் துட்டு கொடுத்துருதேன்னு சொல்லிடு. அப்படியாக்கா? சரி, அங்கே 2 டிக்கெட்டு, இங்கே ஒரு 4 டிக்கெட்டு, மொத்தம் 6 என்ன? ஆமல, அப்போ கணக்கு எவ்வளோ வரும்? ஏக்கா 9000 வருதுக்கா. சரி, நான் நாளைக்கு ராமுட்டை வாங்கி கொண்டு வந்து தாரேன், எங்கள் பேரெல்லாம் எழுதிக்கோ.
எப்பா நீங்களாவது கேட்டவொன்னே துட்டு தாரேன்னு சொன்னீங்களே இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. ஏல வேற யாரும் துட்டு கொடுக்கலையா? எங்கே கொடுத்தாங்க? பட்டம்மா பாட்டி வீட்டுக்கு சொல்ல போனேன். அவங்க நான் ஒன்று பேச அவங்க ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் 1500 கொடுங்கங்க. அவங்க பால் கறக்கலைங்காக. அவங்ககிட்ட போய் என்னத்த பேச, சரின்னு வந்துட்டேன். அடுத்து வேற எங்க போன? மாலாக்கா வீட்டுக்கு லட்சுமி அக்கா வீட்டுக்கெல்லாம் போயிட்டேன். எல்லாம் 1500 யோசிக்காங்க. சரிப்பா பார்ப்போம் கேட்ட சொல்லுதோன்னு சொல்லியிருக்காங்க. சரியில்ல, யாரையும் விட்டுறாத, எல்லா வீட்லேயும் சொல்லிடு என்ன, அப்பந்தான் ஜாலியாக இருக்கும். சரிக்கா, யாரையும் விட மாட்டேன், எல்லா வீட்லேயும் சொல்லிடுவேன். எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பஸ்ஸு காணுமால? ஒரு பஸ்ஸில் 50 ஆள் தான் உட்கார முடியும். அதுக்கு மேலே ஆள் வருதுன்னா 2 பஸ்ஸு தான் பிடிக்கணும். எதுக்கு 2 பஸ்ஸு பிடிச்சிக்கிட்டு? துட்டு தானே வேஸ்ட்டாக செலவாகும். ஒரே பஸ்ஸில் அடைச்சி போட்டு கொண்டு போங்க. நீங்கள் என்ன கோழியா அடைச்சி போட்டு கொண்டு போய் வெட்டுறதுக்கு? எல உனக்கும் வாய் கொஞ்சம் ஓவர் ஆயிட்டுன்னு. ஆமாக்கா, முதல்லலாம் வாய் பேசாம தான் கிடந்தேன். இப்போ உங்கள் எல்லாரு கூடயும் சேருதேன் பார்த்தீங்களா, வாய் கொஞ்சம் அதிகமாக தான் பேசுதேன், எனக்கே தெரியுது. டூருக்கு உங்கள் அம்மா வருவாங்கல்ல? ஆமாம், எங்கள் அம்மா இல்லாமையா? எங்கள் அம்மா வருவாங்க. அந்த குப்பையும் கூப்பிட்டுருக்கேன், அவளும் வருவா, சிம்ரன் வருவா, ஜாலியாக இருக்கும். சரி, நான் நாளைக்கு துட்டு தாரேன், போயிட்டு வா. ஆப்பிள திங்க விடு. சரிக்கா, போயிட்டு வரேன். சரி, இந்த ஆப்பிளை தின்னு முடிச்சிட்டு போய் சிம்ரனையும் மாலாக்காவையும் பார்த்துட்டு வந்துடுவோம். அவங்க டூருக்கு வர்றதுக்கு என்ன செய்கிறாங்க என்னன்னு கேட்கணும். போய் கேட்டு வந்தால் தான் நிம்மதியாக இருக்கும். இந்த மனுஷன் இப்படி சொல்லுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. படக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி அடுத்த வருஷம் டூருக்கு போகும்னு சொல்லிட்டாரே. ஊட்டிக்கு போகணுன்னு எவ்வளோ ஆசையாக காத்துக்கிட்டு இருந்தேன், இப்படி சொல்லிட்டாரே. மாலாக்கா, என்ன ஊருக்குள்ளே இடமே இல்லைன்னு இந்த குட்டிச்சோத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன் நிலைமையை நினைச்சா நான் குட்டி சோத்துல தான் உட்காரணும், வேற எங்க உட்கார? அப்படி என்ன நிலைமை வந்துட்டு உங்களுக்கு? டூர் போறதுக்கு எங்க வீட்டுக்காரர் வேண்டான்னு சொல்லிட்டாரு, துட்டு இல்லையா? ஏ அப்பா, இதுக்கா கவலைப்படுதீங்க? துட்டு வேணா நான் கொடுக்க போறேன், அதுக்கே இவ்வளவு கவலைப்பட்டுட்டு சோகமா உட்காந்துருக்கீங்க. அதெல்லாம் வேண்டாம் சிம்ரன், நீ கொடுக்க வேண்டாம். உன்கிட்ட ஒரு தடவை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதே பழக்கமா போயிரும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் வேணா கடனை தரேன், பிறகு திருப்பி கொடுங்க. கடன் அன்பை முறிக்கும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மாலாக்கா, உங்களுக்கு என்னாச்சு இப்படி தத்துவமாக பேசிட்டு கிடைக்கீங்க? டூருக்கு போகணுன்னு ஆசாசையாக கேட்டதே நான் தான், கடைசியில் இப்படி ஆயிட்டு. இப்போ என்ன ஆயிட்டு? டூருக்கு தானே போகணும், எல்லாரும் சேர்ந்து தான் போக போகிறோம். நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க. அது எப்படி? 6000 ரூபாய் 7000 ரூபா ஆகுது, கொடுக்க முடியாதுன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. வீட்டுக்காரர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன, நீங்கள் கொடுக்கலாம்ல? மெண்டல் மெண்டல், நான் எப்படி கொடுக்க முடியும்? நான் என்ன வேலைக்கா போகிறேன்? ஏக்கா, டூருக்கு போகிறதுக்கு இன்னும் எப்படியும் 10-15 நாள் ஆகும்ல, அதுக்குள்ளே ஒரு பிஸ்னஸை போட்டு துட்டு சம்பாதிச்சிருவோங்க்கா. ஐடியா நல்லா இருக்குடி, என்ன பிசினஸ் போட? ஊருக்குள்ளே பிஸ்னஸுக்கா பஞ்சம், எதையாட்டும் ஒன்று போட்டு விடுவோம். சரிட்டி சரிட்டி, ஏதாட்டும் ஒன்று செஞ்சு துட்டு சம்பாதிச்சிடணும். எப்படியாட்டும் நம்ம சம்பாதிச்சு சொந்த துட்டை வச்சு நம்ம டூருக்கு போகணும். சரி, அப்போனா வாங்க வேலையை ஆரம்பிப்போம். என்ன பிசினஸ் போடலாம்? லெட் அஸ் வாட்ச் த ஃபிலிம்.